இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கூடாரங்களில் தவிக்கப்படப்பட்டுள்ள பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்கள், மனோ கணேசன் குற்றச்சாட்டு. வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு துரோகம் இழைத்து ஒற்றையாட்சிக்குள் முடங்குகிறது தமிழரசு கட்சி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் சாடல். யாழ் ஜெய்ப்பூர் வலுவிழந்தோர் புனர்வாழ்வு நிலையத்தில் புதிய செயற்றிட்டம் ஆரம்பம். பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களின் தியாகம் நாட்டின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே. விரிவுரையாளர் இந்திக்க. புதிய வரியால் தேங்காய் ஏற்றுமதி வருவாய் பாதிக்கப்படும். ஹர்ச டிசில்வா எச்சரிக்கை. காப்போத்தா சாதாரண தர பெறுபவர்களில் கிழக்கு மாகாணத்தில் அக்கறை பெற்ற கல்வி வலயம் முதலிடம். ட்ரம்ப் மருமகனுக்கு எதிராக வெடிக்கும் போராட்டம், பதவி விலகுமாறு மக்கள் ஆவேசம். அமெரிக்காவில் விழுந்து நொறுங்கியது விமானம், பயணித்த இஸ்ரேலியர்கள் உயிரிழப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பாதுகாப்பான காணியில் என்ற காரணத்தை கூறி டித்வா பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மலையக அகதிகளை அனுர அரசு இன்னமும் தற்காலிக கூடாரங்களிலேயே தவிக்க விட்டுள்ளது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மெத்யூ டக்வர்த்துக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தூதுக்குழுவினருக்கும் இடையில் நேற்று கொழும்பில் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை உத்தியோகபூர்வமாக எடுத்துரைத்துள்ளார். டித்வா புனருத்தாரண பணிகளுக்காக இலங்கைக்கு பாதுகாப்பான நிலத்தை தெரிவு செய்வது எப்படி என்ற தொழில்நுட்ப உதவிகளை ஆஸ்திரேலிய அரசு வழங்குவது குறித்து தனது மகிழ்ச்சியை தெரிவித்த மனோ கணேசன் எம்பி, தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தை பலப்படுத்துவதற்கு ஆஸ்திரேலிய அரசு வழங்கி வரும் ஆதரவுக்காக தூதுக்குழு சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். டித்வா பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மலையக குடும்பங்களுக்கான மீள்குடியேற்றத்துக்கு பொருத்தமான காணிகளை அடையாளம் கண்டு விடுவிப்பதில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ அனுமதி தாமதமே தற்போதைய பிரதான தடையாக காணப்படுகின்றது. டிஜிட்டல் வரைபடமாக்கல் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்துவதற்காக ஆஸ்திரேலியா வழங்கும் ஆதரவானது பாதிக்கப்படக்கூடிய எமது மலையக சமூகங்களின் பாதுகாப்பான மற்றும் நிலையான மீள்குடியேற்றத்தை விரிவுபடுத்த உதவும் மிக முக்கிய பங்களிப்பாகும். உங்களது நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் இலங்கை அரசுக்கு வழங்கப்படும் வேளைகளில் அவை உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு பயன்படுகின்றதா என்பதை ஆஸ்திரேலிய தரப்பு நேரடியாக கண்காணித்து உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த விசேட ராஜதந்திர சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக அதன் தலைவர் மனோ கணேசன் எம்பியுடன் ரத்தினபுரி பிரதேச சபையின் உபதவிசாளரும் ஜாமாமுவின் சிரேஷ்ட உபதலைவருமான சந்திரகுமார், சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான உபதலைவர் பாரத் அருள்சாமி ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். அத்துடன் ஆஸ்திரேலிய தரப்பில் உயர்ஸ்தானிகர் மெத்யூ டக்வர்த், துணை தூதுவர் ரூத் ஃபைட் மற்றும் அரசியல் அதிகாரி மெத்யூ லாட் ஆகிய முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சி தற்போதைய சூழலில் வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு மாறாக ஒற்றையாட்சி முறைக்குள் முடங்கி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் கே. சுகாஸ் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த ஆண்டு தமிழ் மக்களின் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்புமிக்க ஆண்டாகும். ஏனெனில் வரலாற்று சிறப்புமிக்க வட்டுக்கோட்டை தீர்மானம் எனப்படும் தமிழீழ பிரகடனம் நிறைவேற்றப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஆனால் இந்த 50வது ஆண்டை தமிழ் மக்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் அந்த வரலாற்று பிரகடனத்தை முன்னின்று வழிநடத்திய தந்தை செல்வாவின் இலங்கை தமிழரசு கட்சி இன்று அதற்கு முற்றிலும் மாறாக ஒரு அரசியல் பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்ற தயாராகி வரும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வரைவை உருவாக்குவதில் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் எம். ஏ. சுமந்திரன் அவர்கள் முதன்மை பங்களிப்பை வழங்கியுள்ளார். அவரால் எழுதப்பட்ட ஒற்றையாட்சிக்குட்பட்ட இந்த ஏக்கிய ராஜ்ய வரைவை தமிழர்களின் அரசியல் தீர்வாக அவர்கள் தலையில் திணிப்பதற்கு தமிழரசு கட்சி மிக தீவிரமாக முனைப்பு காட்டி வருகின்றது. இத்தகைய செயற்பாடானது 1976ஆம் ஆண்டு தமிழ் மக்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு முற்றிலும் எதிரான செயலாகும். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை பிரகடனப்படுத்திய தந்தை செல்வா வழிவந்த தமிழரசு கட்சி இன்று ஒற்றையாட்சிக்கும் ஏக்கிய ராஜ்ய வரைவுக்கும் ஒட்டு கொடுத்து அதற்குள் முடக்கி கிடப்பது வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு அதனை தலைமை தாங்கி நடத்திய தந்தை செல்வாவிற்கு இழைக்கப்படும் அப்பட்டமான அரசியல் துரோகமாகும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் தனது அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 40 ஆண்டுகளாக செயற்கை கால்கள் பொருத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவையில் தொடர்ந்து செயற்பட்டு வரும் யாழ்ப்பாணம் ஜெய்ப்பூர் வலுவிழந்தோர் புனர்வாழ்வு நிலையம் இவ்வாண்டு புதிய செயற்றிட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது.
இதற்கமைய இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பணிகளுக்கு மேலதிகமாக இந்தியாவின் ஜெய்ப்பூர் பாணியிலான செயற்கைக்கால்களை யாழ்ப்பாணத்திலேயே தயாரித்து பயனாளிகளுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கும் திட்டம் இவ்வாண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஐக்கிய ராஜ்யத்தை தளமாக கொண்டு இயங்கும் சர்வதேச மருத்துவ சுகாதார நிறுவனத்தின் முழுமையான நிதியுதவி மற்றும் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்படுகிறது. இந்நிகழ்வு யாழ்ப்பாணம் ஜெய்ப்பூர் நிறுவனத்தின் முகாமைத்துவ சபை தலைவர் திருமதி கோசலை மதன் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர், சமூக சேவைகள் திணைக்கள அதிகாரிகள், வைத்திய நிபுணர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் மதகுருமார்கள், அரசு, தனியார் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், வங்கிகளின் பிரதிநிதிகள், வர்த்தக பிரமுகர்கள், சர்வதேச மருத்துவ சுகாதார நிறுவன பிரதிநிதிகள், ஆலோசனை சபை உறுப்பினர்கள், நன்கொடையாளர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் நிறுவன பணிப்பாளர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் அன்று தங்களது உயிர்களை தியாகம் செய்தது இந்த நாட்டின் ஜனநாயக உரிமைகளையும் பேச்சுரிமையையும் பல்கலைக்கழகங்களுக்குள் நிலவ வேண்டிய கல்விசார் சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்துவதற்காகவே ஆகும் என்று விரிவுரையாளர் இந்திக்க தென்னகோன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், பேராதனை பல்கலைக்கழக வரலாற்றில் காவல்துறை தலையீடு கோரப்பட்ட ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவத்தையும் அதன் விளைவாக மாணவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதை நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், தற்போதைய பேராதனை பல்கலைக்கழகத்தின் சூழல் குறித்து பேசுகையில், இது ஒரு விமர்சனமாக அல்லாமல் அன்றைய சூழலின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்காகவே தாம் இதனை பகிர்ந்து கொள்வதாக குறிப்பிட்டார். மாணவர்கள் அன்று நடத்திய போராட்டங்கள் அனைத்தும் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை பாதுகாப்பதற்கும் பல்கலைக்கழகத்திற்குள் சுதந்திரமான கருத்து பரிமாற்றங்களை நிலைநிறுத்துவதற்கும் முன்னெடுக்கப்பட்டவை என்பதை அவர் தனது உரையில் வலியுறுத்தியுள்ளார். தேங்காய் எண்ணெய் இறக்குமதிக்கு அரசாங்கம் முன்மொழிந்துள்ள புதிய வரி இலங்கையின் தேங்காய் ஏற்றுமதி துறைக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கரச டிசில்வா எச்சரித்துள்ளார். இந்த வரி காரணமாக இறக்குமதி செலவு கிலோகிராம் ஒன்றுக்கு 1250 ரூபாய் முதல் 1400 ரூபாய் வரை உயரக்கூடும் என அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மதிப்பு கூட்டப்பட்ட ஏற்றுமதிக்காக பயன்படுத்தப்படும் உள்ளூர் தேங்காய்கள் உள்நாட்டு எண்ணெய் உற்பத்திக்கு திருப்பப்படலாம் என்றும் அதன் விளைவாக பண்ணை விலைகள் குறையவும் ஏற்றுமதி ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படவும் வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இறக்குமதி முழுமையாக தடைப்பட்டால் அரசாங்கத்திற்கு எதிர்பார்க்கப்படும் வரி வருவாய் கிடைக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வரி 2026ஆம் ஆண்டின் 3ஆம் மற்றும் 4ஆம் காலாண்டுகளில் ஏற்றுமதி வருவாயையும் அரசாங்கம் வருவாயையும் குறைத்து தொழில்துறையை கடுமையான அழுத்தத்திற்குள் தள்ளக்கூடும் என கரச டிசில்வா எச்சரித்துள்ளார். இந்த வரிக் கொள்கையின் தாக்கங்களை அரசாங்கம் கவனமாக மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் வெளியிடப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான காபோதா சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள 17 கல்வி வலயங்களில் அக்கரைப்பற்று கல்வி வலயம் மாகாண மட்டத்தில் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது. இம்முறை கிழக்கு மாகாணத்தின் மொத்த சித்தி வீதம் 74.42 வீதமாக பதிவாகியுள்ளது. இம்மாகாணத்தில் கணிதம் அல்லது தமிழ் மொழியுடன் ஆக குறைந்தது 3C 2S சித்திகளை பெற்றவர்களே சித்தியடைந்தவர்களாக கணிக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் அக்கரைப்பற்று வலயம் 85.4 வீத சித்தியை பெற்று மாகாணத்தில் முதலிடத்தை சுவீகரித்துள்ளது. இவ்வலயத்தில் 55 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ சித்திகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அல்பேனியாவின் தலைநகரான டிரானாவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஸ்னர் மற்றும் மகள் இவான்கா ட்ரம்ப் ஆகியோரின் முதலீட்டில் கட்டப்படவிருக்கும் சொகுசு விடுதி திட்டத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி பிரம்மாண்ட போராட்டங்களை நடத்தியுள்ளனர். இந்த சொகுசு விடுதி அமையவுள்ள பகுதியில் வாழும் பூனாரைகள் உள்ளிட்ட புலம்பெயர் பறவைகளின் வாழ்வாதாரம் அழியும் அபாயம் உள்ளதாக கூறி பூனாரைகளின் படங்களை ஏந்தி மக்கள் போராடுவதால் இது பூனாராய் புரட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த விவகாரம் வெறும் சுற்றுச்சூழல் போராட்டமாக மட்டுமின்றி பிரதமர் எதிரி ராமா தலைமையிலான அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளாக உருவெடுத்துள்ளதால் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அமெரிக்காவில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வேளை வாஷிங்டன் டிசிக்கு கிழக்கே 20 மைல்களுக்கும் குறைவான தொலைவில் ஒரு சிறிய விமானம் விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த விமானத்தில் உயிரிழந்தவர்கள் இஸ்ரேலியர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அந்த விமானம் மேரிலாந்தின் மான்ட்கோமேரி கவுண்டியில் உள்ள ஒரு விமான பயிற்சி பள்ளிக்கு சொந்தமானது என்றும் மேரிலாந்தின் போவியில் விபத்துக்குள்ளான போது அது ஒரு பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என்று நம்புவதாக கூறியது. விபத்துக்குள்ளான விமானம் நியூ ஜெர்சியின் ஓசான் சிட்டியிலிருந்து புறப்பட்டு மேரிலாந்தின் மான்ட்கோமேரி கவுண்டிக்கு சென்று கொண்டிருந்ததாக புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர். விபத்து நடந்த நேரத்தில் விமானியும் 2 பயணிகளும் மட்டுமே விமானத்தில் இருந்ததாக அதிகாரிகள் நம்புகின்றனர்.
மேலும் யாரும் உயிர் தப்பவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூடாரங்களில் தவிக்கப்படப்பட்டுள்ள பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்கள். மனோ கணேசன் குற்றச்சாட்டு. வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு துரோகம் இழைத்து ஒற்றையாட்சிக்குள் முடங்குகிறது தமிழரசு கட்சி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் சாடல். யாழ் ஜெய்ப்பூர் வலுவிழந்தோர் புனர்வாழ்வு நிலையத்தில் புதிய செயற்றிட்டம் ஆரம்பம். பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களின் தியாகம் நாட்டின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே. விரிவுரையாளர் இந்திக்க. புதிய வரியால் தேங்காய் ஏற்றுமதி வருவாய் பாதிக்கப்படும். ஹர்ச டிசில்வா எச்சரிக்கை. காப்போத்தா சாதாரண தர பெறுபவர்களில் கிழக்கு மாகாணத்தில் அக்கறை பெற்ற கல்வி வலயம் முதலிடம். ட்ரம்ப் மருமகனுக்கு எதிராக வெடிக்கும் போராட்டம். பதவி விலகுமாறு மக்கள் ஆவேசம். அமெரிக்காவில் விழுந்து நொறுங்கியது விமானம். பயணித்த இஸ்ரேலியர்கள் உயிரிழப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.